social media has influenced you in terms of skincare? I am guilty. ஏன்னா நான் அடி வாங்கியிருக்கேன். இதுதான் உண்மை போல, இதெல்லாம் போடுறதுனால தான் நம்ம இவங்க ஸ்கின் சூப்பராக இருக்கு போலன்ட்டு மல்டிபிள் வீடியோஸ் பார்த்தேன். எல்லாத்தையும் வாங்கினேன், எல்லாத்தையும் மூஞ்சில் பூசினேன். மை ஸ்கின் பிகேம் வெரி டேமேஜ்ட். I was influenced when I was a kid, seeing other bigger artists. எப்படி இவங்க ஸ்கின் இவ்வளோ பிரைட்டாக இருக்கு. We used to have that Indian mentality, white na beautiful அப்படின்னு. சந்தன கட்டையில் எங்கள் அப்பா அம்மா வாங்கிட்டு வச்சு தேய்ச்சி போட்டு மூஞ்சி ட்ரை ஆனதான் மிச்சம். ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னன்னா, நம்ம பார்க்குறது எதுவுமே உண்மை கிடையாது. ஸோ டூ யுவர் ரிசர்ச் பிஃபோர் கமெண்டிங், பிகாஸ் யூ நெவர் நோ வாட் இம்பாக்ட் யூ வுட் பி கிரியேட்டிங் ஃபார் தட் பர்சன். பட் இப்போ நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அடல்ட்ஸை மட்டும் கிடையாது, த யங்கர் ஜென்ரேஷன். 12 years, 10 years, less than 10 years. Please don't believe what everyone says online. It is not true. I am writing and giving you. நான் மூஞ்சில் வந்து சந்தனம் போட்டேன்னவங்கலாம் 10 டெர்மட்டாலஜிஸ்ட் வச்சுருக்காங்க. They are doing lot of treatments. On that note, இதெல்லாம் பண்ணி இப்படியெல்லாம் இருந்தால் தான் you can be in this industry. 50% yes, 50% no. உள்ளியா இருக்கிற மாடல் எல்லாம் வந்து they come under plus sizeன்றாங்க. அப்ப நான் என்னது ஒபீஸா? போனா எப்படி இருக்கீங்கன்னா, ஏன் இவ்வளோ வெயிட் போட்டீங்க, நல்லா சாப்பிட்றீங்க போல, like that they'll make comment as if I'm eating from your plate. How does it matter? Casting lady saying, why don't you wear nice padded bras to show that your volume, you know, you're like nicely full so that you get the lead actress role. I'm like, I'm not going to do that. 16 வயசா நான் அப்பவே எனக்கு ஏதோ தெரிஞ்சது தப்பு. ஏன் நான் பண்ணணும், ஏன் அப்படி பார்க்குறீங்க? This is the reality. I feel this podcast should give more of real version of the glamour world that we are all seeing. ஹாய், வெல்கம் பேக். நம்ம எல்லாரும் டே டு டே கண்டிப்பாக ஃபோனோ டிவியோ ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டே தானே இருப்போம், என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ட்டு. நம்ம அதில் பார்க்கும்போது, எஸ்பெஷலி ஆக்டர்ஸை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வருது, ச்சே இவங்க மட்டும் எப்படா இப்படி இருக்காங்க, நம்மளும் இப்படி ஆனோம் அப்படிங்கிற தாட் எல்லாருக்கும் வரும். அதே மாதிரி நிறைய வந்துட்டு இது போடுங்க, இது போட்டால் இவங்கள மாதிரி ஆகிடலாம், அதை போட்டால் இவங்கள மாதிரி ஆகிடலாம் அப்படின்னும் போது நம்மளும் அதை போட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு கண்டிப்பாக இதில் பாதி பேர் அதெல்லாம் வாங்கி போட்டு பார்த்து எதுவுமே ஆகலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்கும். நானும் தான் இது பண்ணுறேன், என்னால் அப்படி ஆக முடியல, அப்போ வேறு என்ன அவங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதை நம்மளையே யோசிச்சுட்டு இல்லாமல் ஒரு ஆக்டர்கிட்டயே கேட்டு, இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்களா, பண்ணலையா, இதெல்லாம் பாசிபிள் இல்லையா, நம்ம கண்ணால் பார்க்குற அந்த கேமராக்கு பின்னாடி இருக்கிற அவங்க உண்மையாகவே அவங்க தானா, இல்லை நம்மளுக்கு வேறு ஒரு மாதிரி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா, இதெல்லாமும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இல்லைன்னா நம்ம தானே ஏமாறுறோம், அவங்கள இல்லை. அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வந்துட்டு பேச போகிற இவங்க கூட நான் ஆல்மோஸ்ட் ஒரு 5 years ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஐ நோ ஹர் வெரி பர்சனலி. இவங்களே இன்றைக்கி நான் கூப்பிட்டது ஒரு ஆக்டராக மட்டும் கிடையாது. ஷீ இஸ் டெஃபினெட்லி அ கேர்ள் நெக்ஸ்ட் டோர், ஐ வுட் சே. அவங்க பண்ணுற கேரக்டர்ஸும் அப்படி தான், அவங்களும் அப்படி தான். அ வெரி 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 நார்மல் கேஷுவல் பர்சன் ஹூ யூ கேன் ஆல் ரிலேட். அவங்க பேசும்போதே அது உங்களுக்கு தெரியும். நம்மள மாதிரியே இருக்கிற இன்னொருத்தங்க, அதாவது இந்த மெடிக்கல் ஃபீல்ட்லேயே இல்லாத ஒருத்தங்க, அவங்க ஸ்கின்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட ஜேர்னி எப்படி ஸ்கின்ல இவால்வ் ஆகிருக்கு, நம்மலாம் பண்ணுறது கரெக்டு தப்பு, இதெல்லாம் உங்களுக்கும் ரிலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ வெல்கம் டு த மோனிஷா அரவிந்த் ஷோ வித் அம்மு அபிராமி. ஹாய் ஹாய். நம்ம ஸ்கின்னை பற்றி பேசுவோம், பட் அதுக்கெல்லாம் முன்னாடி நான் எல்லாரையுமே கேட்குற ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த ப்ரொஃபஷன் உங்களை சூஸ் பண்ணிச்சா, நீங்கள் இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணீங்களா? Both happened at the same time actually. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே I had passion towards like being in front of camera. ஸோ நான் நினச்சேன் ஒரு ஆர்ஜே விஜே, அவர் உங்களை மாதிரி ஒரு அமேசிங் ஹோஸ்ட் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு நினச்சேன். பட் தென் கரெக்டாக சினிமாலேயும் ஒரு ஆசை இருந்தது. பட் அவ்வளோ சினிமா அந்த மாதிரி தானே பார்ப்போம், அப்படி தான் இருந்தது. கரெக்டாக அந்த ஆசை இருக்கிற டைமில் ராட்சசனோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்தது. தேங்க்ஸ் டு ராம்குமார் சார். அவர் வந்து என்ன தேட்டரில் பார்த்துட்டு இவங்க ஆடிஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டோன்னே அப்பாவும் இவ்வளோ அதை தானே சொல்கிறா, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மு ராட்சசன் எவ்ரிதிங் ஹேப்பன்ட். ஸோ போத் பட் ஐ ஹேட் பேஷன் டுவர்ட்ஸ் இட்.
ஒரு ஃபர்ஸ்ட் மூவி சான்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு கிடைக்கும்போது சம் பீப்புள் கெட் அவுட் ஆஃப் த ஃபீல்ட் ஆஃப்டர் தட். அண்ட் நீங்களும் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க யூ வாண்டட் டு பிகம் அ டாக்டர் அப்படின்ட்டு. when you had that passion, what made you stay in the field? தெரியல, லைக் ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் எனக்கு வந்தது. when I was in front of camera I'm my most confident. when I'm in front of camera I feel like the most secure and இது otherwise I'm an awkward person. ஸோ அதனாலே வந்து I loved what I was doing. and எனக்கு அந்த ஜென்ரலாகவே இந்த ட்ராமா ஆர்ட்ஸ் அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ ஆக்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் இல்லாத ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணும்போது இட் வாஸ் somehow intriguing. ஸோ அதனால I just kept continuing. Yeah. Okay. So when you came into the industry, I think Rakshashan வந்து ஒரு 8 years ஆயிருக்கும். ஆமா, ஆயிடுச்சுன்னு. ஸோ ஒரு 7-8 years பேக் பார்க்கும்போது சோஷியல் மீடியா வந்துட்டு ஹேஸ் சம் இன்ஃப்ளூயன்ஸ், பட் ஐ வுடன்ட் சே இந்த காலத்தில் இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அளவுக்கு இல்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் பேப்பர்லேயோ இல்லைன்னா ஒரு ப்ரெஸ் மீட்லேயோ இதில் தான் உங்களுக்கு வரும். ஹவு டு யூ ஃபீல் இட் ஹாஸ் சேஞ்ச்ட்? இது வந்துட்டு பாசிட்டிவாக மாறி இருக்கா, இல்லை அப்போல்லாம் வந்துட்டு ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அது அடுத்த நாள் முடிஞ்சிடும், இன்னும் ஒரு 2 daysக்கு அப்புறம் அதை பற்றி யாரும் திரும்ப பேப்பரில் போட்டுக்கிட்டே இருக்க போகிறது கிடையாது, எங்கேயும் பாப்பாயிட்டே இருக்க போகிறது கிடையாது. பட் இப்போல்லாம் ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா 2 மாதம் 3 மாதம் எங்கேயாவது ஒரு ரீலா மீமா வந்துக்கிட்டே இருக்குல்ல. ஸோ ஹவு டு யூ திங்க் திஸ் இஸ் இம்பேக்டிங் ஒரு ஆக்டராக உங்களை? பிகாஸ் சி பீப்புள் மைட் திங்க் ஃப்ரேமில் பார்க்கும்போது தேர் ஆர் ஹாப்பி, நல்லா இருக்காங்க, ஆர் உங்களோட இன்ஸ்டா ஃபோட்டோஸோ இல்லை இன்ஸ்டா ஸ்டோரிஸோ ஃபேஸ்புக் எல்லாம் பார்க்கும்போது தேர் ஆர் ஹாப்பி அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இதையும் தாண்டி உங்களுக்கு டே டு டே தேர் வில் பி லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் தட் யூ கோல. ஸோ அது அந்த டைமில் வாஸ் தட் ஸ்ட்ரகிள் பெட்டர் ஆர் இப்போ இட் இஸ் பெட்டர்னு நினைக்கிறீங்க? வெரி ட்ரூ. நிறையாவே வந்து இப்போ அந்த சோஷியல் மீடியா தான் எல்லாமேங்கிற மாதிரி ஒரு இதுவே வந்துருச்சு. இப்போ இட் ஹஸ் பிகம் அ நார்ம் நவ். லைக் அதுதான் நியூ நார்மல் மாதிரி ஆயிடுச்சு, விச் இஸ் ஆக்சுவலி வெரி என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல இட்ஸ் வெரி பேட். அந்த டைம் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருந்தது. யூ கேன் பி யோர் செல்ஃப். எல்லாருமே தப்பு பண்ணுவோம் மனுஷங்கன்னா, அதை பண்ணால் ஆஸ் யூ மென்ஷன்ட் அந்த மொமெண்ட்டில் இருக்கும், தட் வில் ஜஸ்ட் கோ ஆஃப். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் பிகர் திங்ஸ், ஐம் டாக்கிங் அபவுட் ஸ்மால் சின்ன விஷயம். ஐ ஃபீல் ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னன்னா, நம்ம பார்க்குறது எதுவுமே உண்மை கிடையாது, லைக் எல்லாமே உண்மை ஆகிடாதுல்ல. ஸோ டூ யோர் ரிசர்ச் பிஃபோர் கமெண்டிங், பிகாஸ் யூ நெவர் நோ வாட் இம்பேக்ட் யூ வுட் பி கிரியேட்டிங் ஃபார் தட் பர்சன். ஸோ அது அதனால் சோஷியல் மீடியாவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. ஐ நோ வி cannot avoid it, but yeah. So coming to the important question, social media, how much social media has influenced you in terms of skincare? நான் இதை கேட்கறதுக்கு ரீசன் உங்களுக்கு எனக்கு தெரியும். ஐ எம் கில்ட்டி. ஸோ இவ்வளோ பேசுகிறேன்ல ஞானமா டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா நான் அடி வாங்கியிருக்கேன். யா. ஸோ மோனிஷா அக்கா வந்து 5 years லைக் அர்மோர் ஓப்பன் ஆனதுலேருந்தே லைக் ஐ ஹவ் பீன் யோர் கிளைண்ட், ஐ ஹவ் பீன் யோர் லைக் பேஷண்ட் ஆர் ஹவெவர் டு டேர்ம் இட். ஸோ நான் எப்படி உங்களை மீட் பண்ணேன்னா வந்து லாக்டவுன் முடிஞ்ச டைமில் வந்து வீடியோ காலில் தான் கனெக்டட் த்ரூ சம் ஆப். அப்போ வந்து மோனிஷா அக்கா பார்த்துட்டு ஹாய் நான் அந்த மாதிரி வந்து ஸோ அண்ட் ஸோ பண்ணிகிட்ருக்கேன், சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக இப்போ இருக்கிற மாதிரிலாம் என் ஸ்கின் இல்லை, நல்ல ஆக்னே இருந்தது. யூ saw big acne, and it's not even a normal acne. It was actually caused by something that I was doing. I got influenced by seeing all the Korean skincare trend. So self proclaimed skin experts videos நிறைய நான் பார்த்தேன். அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, நம்பினேன் இதுதான் உண்மை போல், இதெல்லாம் போடுறதுனால தான் நம்ம இவங்க ஸ்கின் சூப்பராக இருக்கு போலன்ட்டு மல்டிபிள் வீடியோஸ் பார்த்தேன். எல்லாத்தையும் வாங்கினேன், எல்லாத்தையும் மூஞ்சில் பூசினேன். மை ஸ்கின் became very damaged. நீங்களே வந்து நேரில் பார்த்தீங்க. when you saw, she said, மோனிஷாக்கா சொன்னாங்க this is not something. இதெல்லாம் ஃபஸ்ட் இந்த ஒரு டப்பா எடுத்து காமிச்சேன், ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலி இந்த வீடியோ காலில் 1 minute அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து காட்டினேன், ஃபுல்லாக ப்ராடக்ட்ஸு. அதை சேர்த்தா எங்கேயோ போயிருக்கோம் காசு. நான் தான் சொல்கிறேன், அதை நான் சேர்த்து வச்சிருக்கணும், சேவ் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு. அவ்வளோ தயவு செஞ்சு அதை தூக்கி போடுங்க அப்படின்னு நாங்கள் மனவலியோடு நான் தூக்கி போட்டுட்டேன். பிகாஸ் ஐ நோ இட் வாஸ் நாட் டூயிங் எனி குட். தென் when I met you, you said இதெல்லாம் தேவையே இல்லை, நம்ம இந்தியன் ஸ்கின்னுக்கு எதுக்கு இது, இட்ஸ் நாட் யோர் இது. ஸோ யூ கேவ் மீ தட் ப்ரிஸ்கிரைப் க்ரீம்ஸ் அண்ட் ஐ ஆஸ்க்ட் ஹர் 1 monthல போயிடுமா, 1 வாரத்தில் போயிடுமா? நமக்கு இருக்குல்ல லைக் இப்போ சோஷியல் மீடியாவோட அர்ஜென்சியில் யோசிச்சு பாருங்கள். முன்னெல்லாம் ஒரு படம் பொறுமையாக பார்ப்போம், இப்போல்லாம் ரீல்ஸை கூட நம்ம 30 seconds டக்குன்னு போகிறோம்ல. ஸோ அந்த ஒரு அர்ஜென்சி நமக்கு இன்பில்ட் ஆயிடுச்சு. ஐ ஃபீல் வித் த ஃபாஸ்ட் பேஸ் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். தட் இஸ் வை IGTV மூவ் டு ரீல்ஸ். நோ ரீல்ஸ். யா. இப்போ நெக்ஸ்ட் என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல, 3 seconds திங் அப்படின்ட்டு. எப்பா. ஸோ பாவம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஸோ அப்போ வந்து ஐ ஆஸ்க்ட் அக்கா இது எவ்வளோ நாள் ஆகும்? 6 months ஆகும், ஒழுங்காக இதை பண்ணுங்க, பி கன்சிஸ்டன்ட்னு சொல்லி ஐ வாஸ் வெரி லைக் ஜென்யூன் அபவுட் இட். அண்டில் நவ் நான் இப்போ வரைக்குமே 5 years ஐ ஹவ் பீன் கமிங் டு மோனிஷா அக்கா. இப்போ வரைக்கும் என் ஸ்கினுக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நான் கேட்டேன்னா யூ சே நோ.
இட் டசன்ட் மீன் யூ டோன்ட் ஹேவ் இட் இன் ஸ்டாக். இப்போ அர்மோரால உங்கள் ஃபார்மசியில் எவ்ரிதிங் நான் தான் என் ஃப்ரெண்ட்டை சொல்லுவேன், ஸ்டாக் இருக்குது, அதை எங்கள் கிளைண்ட்டு கொடுத்தீங்கன்னா இட்ஸ் மணி ஃபார் யூ, பட் யூ டோன்ட் டூ இட், யூ புட் எத்திக்ஸ் ஃபர்ஸ்ட். ஐ டோன்ட் நோ ஹவு many people put ethics first nowadays, டு பி ஆனஸ்ட். ஸோ நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யார் கேட்டாலும் நான் நிறைய இன்டர்வியூவில் கோ அண்ட் சி, நான் நிறைய இன்டர்வியூவில் வந்து உங்கள் ஸ்கின் எப்படி எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது ஐ ஹாவ் அ டெர்மட்டாலஜிஸ்ட், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு செட் ஆகிற ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பாருங்கள், தே நோ பெட்டர், அதுக்கு தான் படித்து அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐ யூஸ் டு கிவ் பீப்புள். பிகாஸ் ஆஸ் யூ செட் ஐ வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் வென் ஐ வாஸ் அ கிட் சீங் அதர் பிகர் ஆர்டிஸ்ட். நிறைய பேர் வந்து எப்படி இவங்க ஸ்கின் இவ்வளோ பிரைட்டாக இருக்குது, வி யூஸ் டு ஹேவ் தட் இண்டியன் மென்டாலிட்டி, ஒயிட்னா பியூட்டிஃபுல் அப்படின்னு. இப்போ தான் அப்படி இல்லைல்ல. ஸோ பார்க்கும்போது என்ன போடுறாங்கன்னு யோசிக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஐ புட் கிச்சன் ஆன் மை ஃபேஸ், ஐ புட் ஃப்ரூட்ஸ் ஆன் மை ஃபேஸ், ஐ ஒன்லி யூஸ் சாண்டல் அப்படின்னுவாங்க. நானும் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா அம்மா பண்ணி ரிசல்ட் வந்திருக்கா? வந்திருந்தா நான் எங்கள் அர்மோரால 5 years கிளைண்ட்டாக இருக்க போகிறேன். பாயிண்ட்டு தானே. சந்தன கட்டையில் எங்கள் அப்பா அம்மா வாங்கிட்டு வச்சு தேய்ச்சி போட்டு மூஞ்சி ட்ரை ஆனது தான் மிச்சம். ஃப்ரூட்ஸ் வந்து மிச்சம் வேஸ்ட் பண்ணது தான் மிச்சம். நத்திங் ஒர்க்ஸ். அண்ட் ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ சொல்லுவாங்க, தேர் ஆர் ஃபியூ பீப்புள் தே ஆர்கியூ, அந்த காலத்துலலாம் வந்து நேச்சுரலாக தானே பண்ணாங்க, அந்த காலத்தில் என்வாயர்மெண்ட்டே வேறு, அந்த காலத்தில் நம்ம சாப்பிட்ட ஃபுட்டே வேறு, குவாலிட்டி ஆஃப் இன்க்ரீடியன்ஸே வேறு. இப்போ கேன் யூ ப்ரூவ் சம்திங் தட் இஸ் நாட் ஹேவிங் அடல்ட்ரேஷன்? யூ கேன் நாட். மஞ்சத்தூளே இப்போலாம் வந்து கலர் பொடியா என்னன்னு தெரியாமல் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே நீங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறுறீங்கல்ல, அப்போ அதுவும் மாறணும்ல. ஸோ அதனால வந்து ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் வாட் எவ்ரி ஒன் சேஸ் ஆன்லைன். இட் இஸ் நாட் ட்ரூ. ஐ எம் ரைட்டிங் அண்ட் கிவிங் யூ. நான் மூஞ்சில் வந்து சந்தனம் போட்டேன்னவங்கலாம் 10 டெர்மட்டாலஜிஸ்ட் வச்சுருக்காங்க. தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ். இட் இஸ் நாட் ஹவு இட் இஸ். அண்ட் ஃபார் த மேக்கப் தட் வி ஆக்டர்ஸ் வேர், ஃபார் த லைட்ஸ் தட் வி ஆர் அண்டர், nobody can survive with சந்தனம் alone. True. I can write that and give you. They are lying. That was so open. Yeah, because people have to hear this. இதனால எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. We see day to day ல, like I would say ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு இட் வாஸ் ஒன்லி அடல்ட்ஸ், பட் இப்போ நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அடல்ட்ஸை மட்டும் கிடையாது, த யங்கர் ஜென்ரேஷன். 12 years, 10 years, less than 10 years. இவ்வளோ சீரம்ஸ் நான் போடுறேன்னு கேட்கும்போது ஐ எம் கெட்டிங் ஷாக்ட். பட் ஓகே, திரும்ப வந்துட்டு நம்ம பூமர் மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு, யூனோ வில் ஹாவ் டு டெல் தெம், மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட் இதெல்லாம் உனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு. ஸோ த இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் நெக்ஸ்ட் லெவல். யூஆர் நாட் இன்ஃப்ளூயன்சிங், அதாவது ஒரு படித்து ஒரு தெளிவாக ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு செக்டரை யாரும் இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. எதுவுமே தெரியாமல் ஈஸியாக விழக்கூடிய வல்னரபிள் செக்டரை தான் இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இஸ் வாட் ஐ ஃபீல். பிகாஸ் அதனால அவங்க பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுறாங்க பிகாஸ் ஆஃப் தட் இன்ஃப்ளூயன்ஸ். Very true. In your case also, I saw that only because you were very young. Yeah, I was like in your teens. Yeah. When you came in, of course, you were easily influenced by that, no? Correct. True. Easier one because you're also like very vulnerable. You wanted to yeah. prove some point. You have to be this. You have to be that. அப்படினும் போது you become so vulnerable there. Yeah. So that sector, this has to change. And a lot of people உங்கள மாதிரி they have to open up about very true what they generally do, so that people also know சரிடா இவங்க இதெல்லாம் பண்றாங்க, அதனால இப்படி இருக்கிறாங்க. On that note, இதெல்லாம் பண்ணி இப்படியெல்லாம் இருந்தாதான் you can be in this industry. 50% yes, 50% no. Okay. I can tell you that. இப்போது நான் என்டர் ஆன டைமில் வந்து அம்மா வந்து மை மாம் இஸ் சம்ஒன் தட் டசன்ட் டூ மச் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ். அவங்க வந்து த்ரெட்டிங்கே ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க, பார்லரில் போய் த்ரெட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி டைப்ஸ் தான். ஸோ வென் ஐ கேம் இன் டு த இண்டஸ்ட்ரி ஐ வாஸ் 16. அப்போ வந்து இந்த பூனை மீசெல்லாம் இருக்கும்ல, எதுவுமே எங்கள் அம்மா பண்ண விட்டதில்லை. ஷி நெவர் லெட் மீ வேக்ஸ், ஷி நெவர் லெட் மீ கட் மை ஹேர், ஷி நெவர் லெட் மீ டூ த்ரெட்டிங் ஆர் எதுவுமே முடியவே முடியாது. யூ டர்ன் 18 தென் யூ டூ, there is a age for everything சொல்லிட்டு she was very protective. I'm thankful for that. அந்த டைம் வந்து ஒரு இடத்துல நான் இரிட்டேட் ஆயிருந்தாலும் I'm so grateful because I was able to enjoy my age as that. இப்போ எனக்கு அந்த சின்ன வயசு ஃபோட்டோஸ் பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கோம், இப்போ எப்படி இருந்திருக்கோம், ஐ லவ் தட். இப்போது சீயிங் கிட்ஸ் பிஹேவிங் லைக் அடல்ட்ஸ் இன்சைட் அண்ட் அவுட், இட்ஸ் ரியலி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். இட்ஸ் ரியலி ஹர்ட்ஃபுல். I'm getting, I know, I cannot comment much because I don't know what that parents are going through or their parenting. I am nobody to comment, but somewhere I feel they are lacking the word no. No சொல்லவே மாட்றாங்க. I'm seeing reels like, hi guys, get ready with me, into ஒரு 12-year-old girl. ஸ்கின்ல ஒன்றுமே இல்லை, சின்ன பொண்ணு. I'm seeing her putting different moisturizers on her skin. I'm seeing her putting concealer, foundation, eyebrow. எனக்கு வந்து அதை பார்க்கும்போது why are you using your childhood?
ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஹவ் ஆர் த பேரண்ட்ஸ் அலோவிங் திஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ்? ஐ நோ யுவர் சைல்ட் இஸ் த்ரோயிங் tantrums, ஐ நோ தே ஆர் டூயிங் திஸ், பட் தட்ஸ் நாட் ரைட். ஐ ஃபீல் தட் சைல்ட் ஷுட் நோ தட் இட் இஸ் அ சைல்ட்ல. ஸோ தட் ரியலி இது கம்மிங் டு த பாயிண்ட், லைக் இண்டஸ்ட்ரியில் இருந்தானா எஸ் சர்டன் எக்ஸ்டென்ட் வந்து நம்மளை வந்து ஆடியன்ஸ் பார்க்கும் போது ஐ ஃபீல் சர்டன் க்ரௌட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு வந்து ஆர்டினரியாக இருக்கிற பர்சன் வேண்டாம். நான் காசு செலவு பண்ணி போய் உட்காடுறேன், ஸோ நான் வந்து ஒருத்தவங்களை பார்க்குறேன்னா அவங்க வந்து வாவ் பார்ன் ஃப்ரம் த ஹெவன் அந்த மாதிரி இருக்குன்னு தான் நான் பார்ப்பேங்கிற மாதிரி. யூஸ்வலாக அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் யாருன்னா அந்த கிளாமரைஸ்டாக ரொம்ப ப்ரிட்டியாக அவங்க கேரி பண்ணிப்பாங்கள்ல. ஸோ தோஸ் பீப்புள் ஹேவ் டு மெயின்டைன் தம் இன் அ வெரி எக்ஸ்ட்ராடினரி வே. லைக் எல்லாமே டான்ஸ் ஆனால் லைட்டாக கூட ஸ்கின் ஜிகிள் ஆகிடக்கூடாது. தே ஹேவ் டு லைக் ஒர்க் அவுட் ஃபார் தட். மேக்ஸிமம் அது வந்து பாலிவுட்டில் அண்ட் ஹாலிவுட்டில் தான் அது ரொம்ப ஃபோக்கஸ்ட். உள்ளியாக இருக்கிற மாடலெல்லாம் வந்து தே கம் அண்டர் ப்ளஸ் சைஸ்ன்றாங்க. அப்போ நான் என்னது ஒபீஸா அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். லைக் இப்போ நார்மலுங்கிறதே நார்மலாக இல்லை. நார்மல் ஹெல்த்தியான ஒரு பாடியே வந்து அன்ஃபிட். நார்மல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவு டு யூ புட் ஃபிட்? வாட் இஸ் ஃபிட்? ஃபிட் இஸ் யூ பீயிங் ஃபிட். இட்ஸ் நாட் லைக் இன்னொருத்தவங்களுக்கு பார்க்கறதுக்கு நீ ரொம்ப டோண்டாக ஃபிட்டாக இருக்கணுங்கிறது கிடையாது. உன்னால் மூச்சு விட முடியுது, 2 படி ஏற முடியுது மூச்சு வாங்காமல், and you can eat, it's digesting well, you are sleeping well, that's being fit. இப்போ நானே வந்து ஸோ ரீசெண்டாக வந்து பிகாஸ் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் லைக் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஷூட்ஸ் அண்ட் ஆல் ஐ நெக்லெக்டட் மை ஹெல்த். அதனால ஐ காட் தைராய்டு. ஸோ இப்போ தைராய்டு வந்து பீயிங் அ டாக்டர் வந்து தைராய்டு வந்ததுன்னா வெயிட் தான் அது வந்து டார்கெட்டே பண்ணும். ஸோ ஒன்று ரொம்ப அண்டர் வெயிட் போயிடுவாங்க, இல்லை ஓவர் வெயிட் போயிடுவாங்க. ஸோ என்னோட ஹைட்டுக்கு வந்துட்டு எனக்கு வெயிட் கெயின் ஆச்சு, லைக் 10 kgs எப்படி கெயின் ஆச்சு எனக்கு. I was not able to reduce it. Like இப்போ கூட நான் சொன்னேன் சுகர் இல்லாமல் தான் black coffee குடித்தேன். ஐ எம் eating healthy. I work out every day. சண்டே கூட ரேராக தான் பிரேக் எடுப்பேன். I have such amazing trainer. ஸோ அவ்வளோ விஷயம் நியூட்ரிஷனிஸ்ட்டு அத்தனை விஷயம் பார்த்து பண்ணியும் குறையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு. நவ் டச் வுட் ஐ எம் பெட்டர் வித் ப்ராப்பர் லைக் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் லைக் கைடிங் மீ அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தவங்க என்ன கோ த்ரூ பண்ணுவானே தெரியாது. நான் போய் ஒரு மீடியா முன்னாடி நிற்கிறேன், படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஐ cannot say, oh, I put on weight, I'm not coming in front of camera. I cannot do that. I don't think I can afford to do that for the producer. போனால் எப்படி இருக்கீங்கன்னா, ஏன் இவ்வளோ வெயிட் போட்டீங்க, நல்லா சாப்பிட்றீங்க போல், லைக் தட் they'll make comment. As if I'm eating from your plate. How does it matter? First thing, we never know. First, stop body shaming. We never know. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பேசுறதுனால பூமர்னு சொல்லுவாங்களே, பட் ஐ ஃபீல் கரெக்டான விஷயத்தை பேசி நம்ம பூமராகவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ வுட் rather be a boomer than to be a dumb whatever. ஸோ ஒருத்தவங்களை பார்க்குறோன்னா அவங்க கேரக்டரை பார்க்குறது அதெல்லாம் விட்டுட்டு வந்து we see that object. ஏன் வெயிட் போட்டீங்க, சரி அவன் சாப்பிட்டே வெயிட் போட்டாலும் உன் பிரச்சனை என்ன? தட் இஸ் மை கொஸ்டின். They might be going through anything. I remember அக்கா that day, you know me better, that day நான் எதுவுமே சாப்பிடாம போனேன். அவ்வளோ பசியில் இருந்தேன் நான். I was about to faint. He's asking நல்லா சாப்பிட்றீங்க போல அப்படின்னு. Just imagine what I would have gone through. Me, luckily being a strong minded person, I was able to take that அப்படின்ட்டு and I could move on. Think about a person that is actually fragile and emotional. True. எவ்வளோ வந்து ஈட்டிங் டிஸார்டர்ஸ்குள்ளே போவாங்க, எவ்வளோ விஷயம் அவங்களுக்கு ஆகும். அவங்க that's where the breakage happens இல்லை. why are you thinking like நீங்கள் ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்க? I'm still termed chubby and fat by some people. Now I don't take it because I know I'm putting the effort to look fit. I know I'm doing things that I'm fit. Maybe I could lift more weights than that person who's commenting on my body. I think I would be more stronger if we did a health check and all. பட் இப்போ தான் அந்த ஒரு மெச்சூரிட்டி வருது. நம்மளை மட்டும் பார்த்துப்போம், முடிஞ்ச அளவுக்கு நம்மனால யாரும் வந்து ஹர்ட் ஆகிடாமல் பார்த்துப்போம். ஏன்னா லைஃப் இஸ் வெரி அன்சர்டன் nowadays. You never know when is the last time you meet a person. So stop commenting if it doesn't bother you. Don't comment at all. Why comment? Coming to that point, this comment is very very easy, especially when it comes to actors. இதில் வந்துட்டு அவர் வெயிட் போட்டுட்டாரு, இதில் அவங்களுக்கு இப்போ டபுள் சின் வந்துருச்சு. அவங்க ஏன் இப்போ பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒல்லியா இல்லை, ஏன் அவங்க குண்டாயிட்டாங்க? அந்த படத்தில் அவங்க வெள்ளையாக இருந்தாங்க, இந்த படத்தில் அவங்க கருப்பாக இருக்காங்க. ஸோ இது வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் இந்த மூவிஸ், வென் யூ கோ அவுட் ஆர் எங்கேயாவது உங்களை டேரெக்டாக பார்க்கும்போதா இருக்கட்டும், நீங்கள் சோஷியல் மீடியாவில் போடுற போஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சம் பீப்புள் வில் கீப் கமெண்டிங்ல இது. How does that affect you? How does that, அதை பார்த்தோன்னே see, though you say it's like, no, I'm getting over it, யாருக்குமே அந்த இமீடியட்டாக அந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டை பார்த்தோன்னே கெட்டிங் ஓவர் இட் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் until or unless you keep practicing it over years. போங்கடா அப்படின்ட்டு. சரிங்களா? it takes time for everyone. இப்போ நீங்கள் ஒரு ஆக்டர், you do things you want to, you are very independent women. There are people
who are not actors. There are people who are very normal. There are people who are not independent. There are people who are dependent. And when they hear these comments every day from their own kith and kin, husband, mother, father, கூட இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் யாருன்னே தெரியாத ஒரு ஆள், ஐ சி நீங்களும் இவங்களும் ஒன்று தான். ஆமாம். ஸோ இவங்களுக்காக ஆன்சர் பண்ணுங்கள். ஹவு டு யூ ஃபீல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹவ் ஆர் யூ பிரேக்கிங் இட்? ஐ ஸ்டார்டட் செட்டிங் பவுண்டரிஸ் அக்கா. லைக் இப்போது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஃபேமிலியிலே கமெண்ட் அடிப்பாங்கல்ல, அவங்கள வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் வேண்டாம் விருப்பம் தெரியாமல் பார்த்துருவோம். பிகாஸ் வை, ஏன் நம்ம வந்து ஓன் ஃபேமிலி கசின்ஸே பார்க்குறதுக்கு இப்போலாம் யோசிக்கணும்னா, ஃபார் த கமெண்ட்ஸ் தே ஆர் லெட்டிங் அவுட். சேம் திங், யூ நெவர் நோ வாட் தட் பர்சன் இஸ் கோயிங் த்ரூ. வை மேக் இட் வர்ஸ் ஃபார் தெம்? ஹாப்பியாக வச்சுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் அமைதியாக இருந்துருங்களேன். டோன்ட் புட் சம்திங் நெகட்டிவ் ஆன் டு தெம். ஐ செட் பவுண்ட்ரிஸ். இப்போது என்னோட ஃபேமிலியில் இல்லை யாராவது ஒருத்தவங்க வந்து யாரையாவது பார்த்து ஒரு பாடி ஷேமிங் கமெண்ட் விட்டாங்கன்னா, எதுக்கு அந்த மாதிரி பேசுகிறீங்க, ஒய் ஆர் யூ ஸ்பீக்கிங் திஸ், ஸ்டாப்னு சொல்லிட்டு ஏன் முன்னாடி பேசுறது நிறுத்த வைப்பேன். நீ என்னமோ பேசிக்கோ, நான் அமைதியாக இருக்கேன்னு நான் இருக்க மாட்டேன். ஸோ அட்லீஸ்ட் they'll get irritated பிகாஸ் ஐயோ ஓகே இவன் முன்னாடி வந்து பேச வேணாம்னா அங்கே அமைதியாக இருப்பாங்கல்ல, அங்கேருந்து ஐ திங்க் இட் ஸ்டார்ட்ஸ். ஸோ இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச்னா யூ நீட் டு சேஞ்ச் பீப்புள் அரௌண்ட் யூ ஆல்சோ இஸ் வாட் ஐ ஃபீல். நம்ம வந்து நான் மட்டும் கரெக்டாக இருக்கேன், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படிங்கிறது வந்து ஐ டோன்ட் ஃபீல் தேர் இஸ் அ சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி தேர். ஸோ தேர் ஆர் பீப்புள் தட் கேன் நாட் கமெண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் பிகாஸ் ஐ நோ ஐல் மேக் அன் இஷ்யூ. ஐ டோன்ட் மைண்ட் ஆஸ்கிங் தம் ஏன் இப்போ அப்படி பேசுனீங்க வா கரண்ட் கல் தருத்துருவேன்றதுக்காகவே அவங்க வந்து என் முன்னாடி பேச அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆமாம். ஸோ பெஸ்ட் அட்வைஸில் யாரையாவது கூப்பிட்டு வந்துட்டு இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அடுத்த தடவை உங்கள் பின்னாடி அப்படி பேச மாட்டாங்கல்ல. அட்லீஸ்ட் somewhere I'm stopping that comment going to that person at that time, so I am fine with that. So that's a good that's definitely a very good idea. Take it. இப்போ நீங்க வந்துட்டு I'm setting boundaries அப்படின்னு சொல்றீங்களே, do you think the profession you're in let you set boundaries? ஏன்னா ஒரு ஆக்டருக்குன்னா நிறைய பேர் ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்காங்க. ஆக்டர்னா இப்படி இருக்கணும், கண்ணுக்கு அது மூக்கு இப்படி இருக்கணும், உடம்பு இப்படி இருக்கணும், அவங்க வெள்ளையா இருக்கணும். அண்ட் ஐ டோன்ட் நோ ஃப்ரம் வேர் திஸ் ஒயிட் திங் கேம் இன். ஏன்னா நம்ம பார்த்து நம்ம இவால்வ் ஆகி நம்ம பார்த்து வளர்ந்த படங்களில் அட்லீஸ்ட் ஃபார் தமிழ் ஆடியன்ஸ் ஆர் ஃபார் சவுத் இந்தியன்ஸ் கூட நான் சொல்வேன், எனக்கு ஞாபகம் இருந்து 80s படங்களில் யாரும் வெள்ளையாக இருந்து நான் பார்த்தது. ஐ திங்க் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே அவங்க ஸ்டக் ஆகிட்டாங்களோ. ஈவன் ஆஃப்டர் தட், ஈவன் இன் தி கலர் ஃபிலிம்ஸ் கேம் இன் பர்ஃபெக்ட் சப்பியாக இல்லாமல் ஒல்லியாக இருந்து வெள்ளையாக இருந்து இல்லையே, இப்படியெல்லாம் நம்ம பார்த்தது இல்லையே. அப்படி தான் எனக்கு யோசிக்க தோணும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது எப்போ அது மாறுச்சுங்கிறது எனக்கு தெரியல. ஃப்ரம் வேர் இட் சேஞ்ச்டு, சைஸ் 0 வந்துச்சு அண்ட் தென் இதுக்கப்புறம் சைஸ் என்ன கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் தென் அகெயின் சப்பி பிகேம் ட்ரெண்டிங் அண்ட் தென் அகெயின் சைஸ் 0 பிகேம் ட்ரெண்டிங். திஸ் கீப்ஸ் சேஞ்சிங். How do you think you're able to set boundaries here, and how is that mentally impacting you to always do something? உங்களுக்கு வேணும் வேணாம் அதெல்லாம் கிடையாது, you have to do it. Are you into that? Or I would ask எல்லா ஆக்டர்ஸுக்கும் இது இப்படி தானா, எல்லாம் பிடிச்சி பண்ணுறலாம் இல்லை நான் பண்ணணும் டு சர்வைவ் அப்படிங்கிறது? I can only talk for myself. Yes, what I feel. There are few actors who are willing to take the step. நான் ரெலவெண்ட்டாக இருக்கணும், அதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு they are intentionally willingly taking that step. Good for them, respect for them. Me, I don't think I can do that. எனக்கு டஃப். இப்போது நான் எனக்காக நான் வெயிட் குறைப்பேன், இப்போது எனக்காக நான் ஸ்லீவ்லெஸ் போடணும், நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்காக தான் என்னால் பண்ண முடியும். சின்ஸ் பீப்புள் ஆர் வாட்சிங், லெட் மீ பி வெரி கிளியர். லைக் நான் வந்து ஒரு 15-16 வயசு இருக்கும் போது when I entered, அப்போ தான் வந்து ஃபுல்லாக ஒரு படத்தோட ஆடிஷன்ஸ் அதெல்லாமே கூப்பிடுவாங்க. I don't know how openly I can speak about this, but then I remember that casting lady saying, why don't you wear nice padded bras to show that your volume, you know, you're like nicely full so that you get the lead actress role. I'm like, I'm not going to do that. 16 வயசு தான், நான் அப்போவே எனக்கு ஏதோ தெரிஞ்சது தப்பு, ஏன் நான் பண்ணணும், ஏன் அப்படி பார்க்குறீங்க, ஏன் அதெல்லாம் ஏன் எனக்கு புரியல. ஸோ தட் ரியலி லைக் shook me actually. அந்த டைம் கோவங்கிற ரியாக்ஷன் இல்லை, it was more of a shock. I said no. If I have to do such things, I'm not going to do it. பட் இப்போது நான் வந்து நோ சொல்கிற ஒரு பொசிஷனில் இருக்கேன். அகெயின் ஐ ஷுட் அக்னாலேஜ் இட் கம்ஸ் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் ப்ரிவிலேஜ் ஃபார் மீ, வேர் ஐ நோ இஃப் நாட் திஸ் ஐ கேன் ஸ்டில் ரிலே ஆன் மை ஃபேமிலி அண்ட் they'll டேக் கேர் ஆஃப் மீ. நான் வந்து ரெண்ட் கட்ட வேணாம், அது பண்ண வேணாம், ஐ சப்போர்ட்டிங் ஃபேமிலி வேர் ஐ கேன் சே நோ.
there are unfortunately few actors who are very passionate but they are not in a position to say no. True. அவங்க தான் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு விருப்பம் இல்லாமல் புஷ் ஆகுறாங்க. ஸோ விருப்பம் பட்டு பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ என்ன மாதிரி ஆட்கள் வர வரைக்கும் வரட்டும், நான் எனக்கு கம்ஃபர்டபுளாக நடிச்சுட்டு போயிடுறேன்ப்பா, I'll get married and செட்டில்டுன்னு இருக்கிற என்ன மாதிரி கேட்டகரிஸ் இருக்காங்க. ஐயோ எனக்கு இதை விட்டால் வர வழி இல்லையே, என்ன இப்போ நான் அதை பண்ணணுமா, சரி இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிற கேட்டகரிஸ் இருக்காங்க. திஸ் இஸ் த ரியாலிட்டி. ஐ ஃபீல் திஸ் பாட்காஸ்ட் ஷுட் கிவ் மோர் ஆஃப் ரியல் version of the glamour world that we are all seeing. Illa, definitely yes, because whatever is shown in the films, you can't just irresponsibly say that நான் படம் பண்ணுறேன் இதில் பார்த்து நீங்கள் இப்படி ஆயிட்டீங்க அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக படம் பார்த்து தான் நிறைய பேர் வளர்ந்துருக்கோம். கண்டிப்பாக அதோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளோட எல்லாருக்குள்ளேயுமே 1% 100% கண்டிப்பாக இருக்குது. அண்ட் ஐ ஃபீல் இதுக்கு மேலே இன் ஃபியூச்சர் the filmmakers as well as the actors have a very huge responsibility in shaping the future up. The reason why I wanted to do a podcast with an actor with a like mindset is that. And எனக்கு உங்களை தெரியும், I know how you see things அப்படின்ட்டு. And that's why I wanted to do it with you also, because இந்த ஒரிஜினாலிட்டி என்னங்கிறது கண்டிப்பாக ஒரு காமன் பர்சனுக்கு தெரியணும். பிகாஸ் இது வந்துட்டு நீங்கள் இப்போ சொல்கிறீங்க உங்கள் ப்ரொஃபஷனில் நடக்குது. எவ்ரி ப்ரொஃபஷன் ஹேஸ் த சேம் ஃப்ளாஸ், ஹேஸ் த சேம் ப்ரோஸ். எல்லா இடத்துலையும் நடக்குது. ஒருத்தங்க வீட்லேயும் நடக்குது, ஒருத்தங்க வேலை பார்க்குற இடத்துலையும் நடக்குது. சம்வேர் விமென் ஆர் காம்ப்ரமைசிங் ஃபார் சம்திங். அந்த காம்ப்ரமைஸ் நடக்கிறதுக்கு நம்மளும் காரணம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் காரணம். எவ்ரி ஒன் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஸோ நம்ம இப்போ ஒரு 10 years back if we say movies only influenced this, now I am saying it is social media which is influencing it even more, because you see that every day. Very true. இப்போ நிறைய we are getting influenced a lot. Like யார் கையில் ஃபோன் இல்லை, பேசிக் ஃபோன்லேயே இப்போ வந்து நம்ம எல்லா ஆப்ஸையும் இன்ஸ்டால் பண்ண முடியுது, எல்லாமே நம்ம பார்க்குறோம். நம்மளால் வந்து நம்மளே நினச்சாலும் நம்மளால் வந்து என்னென்ன விஷயங்கள் பார்ப்போம் அப்படிங்கிறத நம்ம பண்ணவே முடியாது. வி டோன்ட் ஹேவ், அதாவது நம்ம பெர்மிஷனே கேட்காம நம்மளை வந்து கண்டென்ட்டை வந்து அப்சர்வ் பண்ண வைக்கிறாங்க. அதுவும் ஒரு வகையான ஒரு மனித உரிமை மீறல் தானே. கண்டிப்பா இன்ட்ரூஷன் தான் அதுவும். இல்ல லைக் ஐ எம் நாட் சூசிங் டு வாட்ச் திஸ் ஷிட் பட் ஐ எம் வாட்சிங் இட். ஸோ ஐ எம் நாட், என்ன பிளாக் தான் பண்ண முடியும், பட் இட் கீப் ஷோயிங் சச் திங்ஸ். நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி என்ன இவ்வளோ வெள்ளையாக இருக்காங்க அதுவாக இருக்கீங்க. எனக்கு நடந்தது. ஐ வென்ட் டு அ ரெஸ்டாரண்ட், ஐ கேம் அவுட், அசுரன்லாம் ரிலீஸ் ஆன டைம் அப்போது. ஸோ முடிச்சுட்டு வெளில நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்தான், ஸ்கூல் பையன். என்ன நீங்கள் நேரில் இவ்வளோ வெள்ளையாக இருக்கீங்க அப்படின்னா, அந்த படத்தில் மேக்கப்பு டேன் மேக்கப் போட்டிருக்கோம், இதுதான் எனக்கு வெள்ளையா, அதெல்லாம் எனக்கு டிஃபைன் பண்ண தெரில. நான் அகெயின் வல்னரபிலிட்டி. நான் சின்ன பொண்ணாக இருக்கும் போது அந்த விற்பாங்கல்ல அந்த மாதிரியான, ஸோ அதில் வந்து ஒரு ஆட் ஒன்று வரும், சரியா? அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. ஃபேர் சம்திங் நாட் த க்ரீம் ஐம் டாக்கிங் அபவுட், தட் வி ஆல் நோ. ஏதோ ஒரு லிக்விட், சரியா? எனக்கு இப்போ வரைக்கும் கியூரியாசிட்டி இருக்குது, அது கிடச்சா ட்ரை பண்ணி பார்க்கணுன்ட்டு. அப்போ வந்து ஐ வாஸ் டெஸ்பரேட். நாட் கோயிங் டு லெட் யூ டு தட். ஓகே, யூ நோ தட். ஆனால் அந்த ஆட் என்ன தெரியுமா? கருப்பாக ஒரு இளவரசி இருப்பா, அவள் கல்யாணம் ஆகாதுன்ட்டு ராஜா எடுத்துகிட்டு வந்து ஒரு முனிவர்கிட்ட விடுவார். அந்த முனிவர் வந்து ஒரு அருவி முன்னாடி வந்து பூஜை பண்ணி மூலிகை போட்டு ஒரு லிக்விட் கொடுப்பாரு. அந்த லிக்விடை அந்த பொண்ணு போட்டோடனே செம்ம வெள்ளையாயிடுவா. நான் வேணும்னு நினச்சேன், ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம். அப்போது இது வந்து இட்ஸ் ஃபன்னி when I'm putting it out there. Think about the flip side of it. I was 3rd standard. மூணாவது படிக்கிற பொண்ணு எனக்கு எதுக்கு அந்த வெள்ளையாகணும், அந்த முனிவர் கொடுக்குற கன்காக்ஷன் எனக்கு எதுக்கு? ஐ வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டில். ஐ எம் லக்கி, எங்கள் அம்மா அப்பா வெளுத்து வாங்கிடுவாங்க. ஐ வாஸ் சிட்டிங் ஓரமாக. திங்க் அபவுட் த கிட்ஸ் நவ் ஹூஸ் பேரண்ட்ஸ் ஆர் நாட் ரெடி டு சே த வேர்ட் நோ. இந்த மாதிரி இருக்கிறனால தானே தே ஆர் ஏபிள் டு மார்க்கெட் இட். எல்லாமே விற்கிறாங்க. என்ன கேட்டால் இப்போ ஐ ஆம் வெரி எத்திக்கல். இது வரைக்கும் நான் என்டாஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங் கேத், ஐ எம் யூஸிங் இட் இன் மை லைஃப், டே டு டே லைஃப். நான் யூஸ் பண்ணிட்டு தான் அந்த ப்ராடக்ட், நோ மேட்டர் how much of monetary benefits it's included, I don't promote because I have a responsibility. ஏன்னா நான் இந்த மாதிரிலாம் ஏமாந்துருக்கேன். எனக்கு ஒரு தங்கச்சி, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னை பார்த்து வாங்குவாங்க, எனக்கு அந்த காசு வேண்டாம். அதில் நான் ஒரு மாதிரி ஐ எம் ஸ்ட்ராங் அபவுட் இட். I'll only be like that. I'm very clear about it. என்ன இருக்குன்னே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கொரியன் ஸ்கின் கேர் நான் வாங்கி போடுறேன். நீங்கள் கேட்டிங்க அதில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அவன் ஃபினாயில கலந்து கொடுப்பான், நீ போடுவியா மூஞ்சில்? மாட்டில. தென் வி நெவர் நோ வாட் தே ஆர் புட்டிங் இன்சைட்.
ஸோ வி கேனாட் எக்ஸ்பெக்ட் சேஃப்டி. இப்போலாம் ரெஸ்டாரண்ட்ஸே அத்தனை விஷயங்கள் பார்க்குறோம், என்னன்னே தெரில. லைக் சிக்கன்னு ஆர்டர் பண்ணுறாங்க, இட்ஸ் நாட் ஈவன் சிக்கன் சொல்கிறாங்க. லைக் அந்த மாதிரி ஒரு வேர்ல்டு அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் லைக் மூவிங் நவ். ஸோ வித்தவுட் நோயிங் வாட்ஸ் இன்சைட் சம்திங், even if it's a person or a product, don't believe it 100%. And see, someone who gets easily influenced and who keeps buyingலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு போய் நம்ம என்னதான் சொன்னாலும் it is not going to quickly change. மாறு அப்படின்னா மாறிட மாட்டாங்க யாரும். இப்போ நான் உங்ககிட்ட சொல்லும் போதும் it would have not been easy for you to process. It took me 3 years. How did that evolve? How did that happen? When did you realize இல்லை நம்ம we are not supposed to do this, இது தப்பு தான் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் எப்போ வந்துச்சு? அண்ட் how did you come out of that web? See, now you are saying இது நான் வந்துட்டு போட்டேன், பார்த்தேன், சரி வாங்கக்கூடாது. ஆனால் எல்லாருக்கும் அது இருக்காதுல்ல, நம்ம என்னதான் பார்க்கக்கூடாதுன்னு பார்த்தோன்னே சரி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு, see, this is normal. It happens for every human. It happens to me also when it comes to a dress. அது ட்ரெஸ் தான் ஃபோமோ வரும். இல்லை நல்லா இருக்கு சரி வாங்க, வேணாம் இப்போ வேணாம் எதுக்கு அப்படிங்கிறது நம்ம யோசிச்சாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சரி ஓகே. அதுவும் வந்துட்டு சேல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்த்தது சேலில் வந்துச்சு வாங்கிடுச்சு. அது இட் ஹேப்பன்ஸ், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம். ஸோ நீங்கள் எப்படி அந்த ஜேர்னியில் வந்தீங்க? ஹவு டிட் யூ கம் அவுட் ஆஃப் இட்? பிகாஸ் இது வந்து நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும். எவ்ரி ஒன் இஸ் இன் டு திஸ் ரைட் நோ. நிறைய பேர் அதில் ரிலேட் பண்ண முடியும். இஃப் யூ கேன் டெல் ஹவு யூ கேம் அவுட் ஆஃப் இட். அகைன் இன்ஃப்ளூயன்ஸ் தான். இல்லை இப்போ நீங்கள் சொல்லி நான் நிறுத்தி கொஞ்ச நாள் ஆக்னே கிளியர் ஆன உடனே மறுபடியும் வந்து உள்ளே இருக்கிறவங்க வந்து இதை ட்ரை பண்ண, இப்போ தான் ஆக்னே போயிடுச்சுல்ல, இது போட்டேன்னா உனக்கு க்ளோ வரும்ல, அது மாதிரிலாம் வாங்கி உங்ககிட்ட நான் வாங்கியிருக்கேன் நிறையா. 3 years it took me. அப்புறமா தான் பட்டு திருந்தி then I realized, okay, instead of buying first, because you are anyways going to make me throw it out, so I would rather ask you and then get the no. நான் இப்போ வரைக்கும் நீங்கள் எங்கள் சாட் எடுத்து பாருங்க, அக்கா இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு வாங்கவா அப்படின்ட்டு அது ப்ளஸ் இன்க்ரீடியன்ஸ் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன். நோ அப்படின்னு மட்டும் தான் வரும் வித் ஃபுல் ஸ்டாப். ஓகே வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுடுவேன். But again, when I became someone in a very influential position is where I started understanding the market behind it. அதனால தான் நான் திருந்தினேன். இப்போ ஒரு ப்ராடக்ட்னா அவங்க அந்த ப்ராடக்ட்டை கொடுத்து இப்படிலாம் க்ளோரிஃபை பண்ணுங்க, இப்படிலாம் பேசுங்க. I'll be very honest. இன்னைக்கு வந்து for கேத் வந்து I shot a video இல்லை, you didn't give me any content. எனக்கு கண்டென்ட் கொடுக்கல. நான் கேத் ஷாம்பூ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், என் ஃபேமிலி யூஸ் பண்ணிருக்காங்க, என்னால் வீட்டில் போய் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியும் எத்தனை பாட்டில்ஸ் எம்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. I spoke through my experience. பட் நான் என்ன ஊரில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டை ட்ரை பண்ண முடியும்? இஃப் ஐம் என்டோசிங் அ ப்ராடக்ட் ஐ ஷுட் ஹவ் ட்ரைட் இட் ஃபர்ஸ்ட். நாட் மெனி டூ தட். ஸோ வித் watching that and becoming that person myself, where I was actually placed in a position where I am able to sell a product, is when I realized the market behind it. Sale, for example, Black Friday sale போயிட்டு இருக்கேன், இன்னைக்கு எனக்கு சரியான FOMO. I'm happy that this podcast is happening. I am not letting you again buy it. Thank you. Impulsiveல இருந்து எல்லா ஆப்பையும் போய் பார்ப்பேன், அது எனக்கு தேவையோ தேவையில்லையோ. 10,000 is now in 8,000. அது என்ன ப்ராடக்ட்னு கூட எனக்கு நேற்று வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. As if my life depends on it, I want to buy. This again the social media influence. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நான் நேற்று பாதி பார்த்தேன், பை நவ் அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி விட்டுருக்காங்க. ஐ ஃபீல் பீப்புள் ஷுட் வாட்ச் இட். நான் ஹாஃப் தான் பார்த்துருக்கேன். அதில் வந்து உண்மையான பெரிய பெரிய கம்பெனிஸில் இருக்கிற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாரையும் கூப்பிட வச்சு they were speaking. அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க, இதெல்லாம் நான் பண்ணேன், இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணேன், 100 பேர் வந்து வாங்கினான், அவனுக்கு அந்த ப்ராடக்டே தேவையில்லைனா அவன் வந்து வாங்கினான் அப்படின்னு சொல்லி they are speaking. நம்ம தான் அந்த வாங்கினான்ற லேப் ராட்ஸ். ஆக்சுவலி வேர்ல்ட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் மணி. தேர் மணி இஸ் மேக்கிங் யூ பர்ச்சேஸ் அ ப்ராடக்ட். அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டாலே நம்ம தெளிவாயிடுவோம். நமக்கு என்ன தேவைன்னு இருக்குது, நமக்கு என்ன வேணும்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ நான் இப்போ எப்படி இருக்கேன்னா, எனக்கு இதெல்லாம் தேவை, அதுக்குன்னு நான் வேணுங்கிறத வாங்க மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ ஸ்டில் டூ இம்பல்சிவ் ஸ்டூபிட் பர்ச்சேசஸ். பிகாஸ் ஐ எம் ஷாப்பஹாலிக். இப்போ தான் திருந்திட்டு வரேன். பட் ஒரு பாயிண்ட் மேலே மெச்சூரிட்டி வரும்போது, நான் அந்த பொசிஷனில் இருக்கும் போது, பின்னாடி நடக்கிற பாலிடிக்ஸ் தெரியும் போது, ஹவு மச் மணி இஸ் இன்வால்வ்டுன்னு தெரியும் போது, இதெல்லாம் தப்பு, எனக்கு எதுக்கு, நானே ஏமாறுவேனா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து தான் ஐ ஹவ் சேஞ்ச் நவ். தேவைன்னா அதை வாங்குங்க, தேவைன்னா எவ்வளோ வேணால் கொடுத்து வாங்குங்க, தப்பு கிடையாது. ஆனால் டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ் பிகாஸ் சம் ஒன் இஸ் சேயிங் தட். லிவ் ஃபார் யூ, நாட் ஃபார் அதர்ஸ். I feel I always have felt ஆக்டர்ஸ் ப்ரொஃபஷன், இந்த ப்ரொஃபஷன் ஆக்டிங்காக இருக்கட்டும் இல்லை சினிமானே எடுத்துக்கலாமே, இட்ஸ் நாட் ஈஸி. நிறைய பேருக்கு அது ரொம்ப ஈஸியாக தெரியுது, பட் இட்ஸ் நாட் ஈஸி. யூ ஹாவ் டு ப்ளீஸ் எவ்ரி ஒன் அட் எவ்ரி டைம், எவ்ரிவேர். நீ எப்பவுமே பார்க்க நல்லா இருக்கணும், தூங்கி எழுந்தா கூட மேக்கப் போட்ட மாதிரி இருக்கணும், மூச்சு. யூ ஹாவ் டு பி பர்ஃபெக்ட். ஒல்லியாக கூடாது, குண்டாக கூடாது, நடுவில் இருக்கணும், ஒல்லியான குண்டான. See, who is going through this? You are going through this. It is not someone around you.
you have to go through this, you have to go through the mental torture, you have to go through the negative reviews. மூவி ஹிட் ஆச்சுன்னா அதில் வர ஹிட்டோட இதுவும் உனக்கு தான், அண்ட் ஃப்ளாப் ஆச்சுன்னா அதுவும் உனக்கு தான். எனக்கு தான். Yeah, it's going to come. Everyone in the movie is going to get affected. யாரு வந்து ஒரு படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலும் the first thing I say is see the good things, leave the bad things. ஒரு படம் உருவாகிறதுக்கு அவ்வளோ எஃபர்ட் இருக்கு. ஸோ டோன்ட் just like that say நல்லா இல்லை. You don't have to say that. See the good things. That is why you need an elaborate review. It's definitely not very easy. and நீங்கள் சொன்னதில் அது ரொம்ப அழகாக கண்டிப்பாக புரிஞ்சுது. ஆனால் நான் இதோட உங்களை விட்டேன்னா வந்துட்டு இந்த ஷோக்கு நான் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஐ வுட் டெஃபினெட்லி லைக் டு நோ லிட்டில் மோர் ஃபியூ திங்ஸ். ஐ மீன் ஐ திங்க் பீப்புள் ஆல்சோ வுட் லைக் டு நோ இன்னும் கொஞ்சம் உங்களை பற்றி. ஸ்டார்டிங் வித் யூ ஆல்வேஸ் ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஹேர். ஆமாம், சொல்லிக்கலாம். பார்த்தீங்களா, இது கூட உண்மை இல்லை. இல்லை, ஒரிஜினல் தான். I used Kate-ஓட everyday shampoo today. ஐயோ இவங்க சொல்லலங்க, நானே தான் from heart சொல்றேன். I swear. How do you maintain? Because it's not easy again. Every day styling, இது including skin, makeup. How do you maintain like easy, quick? இதைத்தான் நான் கான்ஸ்டன்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். This is one of the major thing which is helping me maintain. What would that be? So one thing I do is, unga advice da, I wash my hair like every day or alternate days if possible. I'm using that. Dandruff-ku you have given me a shampoo, I use that alternate days. Serum வந்து Kerastase oda serum something I use. சும்மா எப்பயாச்சு எண்ணெய் வைக்கக்கூடாதுன்னு என் டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்லிட்டனால நான் வந்து என்னைக்காச்சு ட்ரை பண்ணுவேன். ஆனால் உடனே ஒரு 10-20 மினிட்ஸில் நான் அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன்னா I wash it off. I don't let it to urify on my face and all. ஸோ ஹேர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஹீட் அவாய்ட் பண்ணுவேன். இப்போலாம் வந்து ஹேர் கட் பண்ணி கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சிருக்கனால ஃப்ரீ ஹேர் விட்டுறேன். எனக்கு இந்த கேர்ள் பண்ணுறேன், ஸ்ட்ரைட் பண்ணுறலாம் பண்ணாதீங்க, வேண்டாம், இருக்கிற 4 முடியை நான் 40 வருஷத்துக்கு காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஃபார் ஹேர் தட் இஸ் த திங். ஃபார் ஸ்கின் நான் you won't believe, one time for a movie we shot for 28 hours straight. Oh wow, okay. காலையில் 5 மணிக்கு ரூம்லேருந்து கிளம்பி போய் ரெடியாக ஆரம்பித்தேன்னா அடுத்த நாள் 6 மணிக்கு பேக்கப் கூட இல்லை, 9:30க்கு முடிச்சாங்க. So it was all just there on your skin for like more than 24 hours. More than 24 hours and dust, dirt. It was a fight sequence, so full of blood makeup, மண்ணு கிண்ணு எல்லாம் இருக்கும் மூஞ்சில். நான் அப்போ கூட ஐம் ப்ரௌட் ஆஃப் தட் டில் நவ். நான் அதை தான் யோசிப்பேன் whenever I get lazy. அப்போ கூட வீட்டுக்கு போயிட்டு நான் இருந்த நிலைமைக்கு கிராஷ் ஆகிருக்கணும். ரூமுக்கு போயிட்டு I washed my face, I washed my hair, I washed my body, only then I went to sleep. That is a part of my routine. I'm doing it அப்படின்னு நான் பண்ணேன். I'm glad that I'm doing that till now. No matter how tired I am, how exhausted I am, எவ்வளோ நேரம் ஷூட் பண்ணாலும் என்ன நடந்தாலும் நான் மூஞ்சி கழுவாமல் படுக்க மாட்டேன். I cannot physically sleep without removing my makeup that I'm wearing. So that is a nice habit that I have. That is helping me high time. சும்மாவே க்ளாக் ஆகும் என் ஸ்கின்னு, அது வேற ஒரு பிரச்சனை. அண்ட் வாட் எவர் ப்ராடக்ட்ஸ் யூ ஹவ் கிவன் மீ, மெயினாக வந்து கொடுத்தாலும் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதில்ல, திட்டுவீங்க, இட்ஸ் ஓகே. சன்ஸ்க்ரீன் ரெகுலராக போட்டுருவேன். ஏன்னா என் டெர்மட் இருக்காங்களே அவங்க ரொம்ப நியாயம், ரொம்ப வந்து அப்படியே தெய்வ கடாட்சமாக நியாயமாக பேசுவாங்க. அக்கா டேன் ஆயிடுச்சு, ஏதாவது பண்ணலாமான்னு நான் போய் வருவேன். இவ்வளோ பெரிய அர்மோரா கிளினிக்கில் இல்லாத டெக்னாலஜியான்ட்டு டேன்லாம் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, அதுவாக தான் போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஷோ இந்த டெர்மட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ சன்ஸ்க்ரீன் என்ன நடந்தாலும் சன்ஸ்க்ரீன் இல்லாமல் நான் வந்து போவே மாட்டேன். தட் இஸ் மை ஒன்லி இது. அண்ட் எனக்கு பெருசாக மாய்ஸ்சரைசர் தேவைப்பட்டதில்லை. ஆக்னி ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிருந்தேன். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன்னா நான் வந்து ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் ஃப்ரம் கேத் ஹைட்ரேஷன். இப்போ நீங்கள் நிஜமா எல்லாருமே வந்துட்டு இது பெய்டு ஷோ நடக்க போகிறேன். சத்தியமாக அது மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். என்னால் ஃபோட்டோவாக எடுத்து கொடுக்க முடியும். அண்ட் அந்த ஐஎஸ் கிளினிக்கலோட ஹைட்ராகூல் எத்தனை வருஷமாக அதை யூஸ் பண்ணுறேங்க. நான் ஸ்ப்ளர்ச் பண்ணி யூஸ் பண்ணுற ஒரே இன்னைக்கு வரும்போது கூட பிஃபோர் மேக்கப் ஐ யூஸ் தட் சீரம். ஸோ அதுதான் வந்து I've been using for years now. I have not changed anything because my dermatologist does not let me to do anything new. 2 weeks before also I begged her, I want more glowing skin, give me இது, you can't go அப்படின்னு அனுப்பிச்சுட்டாங்க. வெரி பேட் டெர்மட்டாலஜிஸ்ட் இவங்க கிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நியாயமாக உங்கள் ஸ்கின் ஹெல்த்தியாகவும், ஆனால் நீங்கள் நினைக்கிற அந்த ஃபேக் இதெல்லாம் கிடைக்காது, அது எடிட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனஸ்டாக இருப்பாங்க. எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ டெல் மீ. It's a byproduct, it will happen. Ethics. See? Ethics. Yeah, I stand by that. You stand by your principles, things will happen. அதே மாதிரி கரெக்ட். என்னோட மல்டிபிள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஐ ஹவ் சஜஸ்டட் இங்கே அர்மோரா. தேவ் ஆல் பீன் ஸ்கேர்ட் ஆஃப் கம்மிங் ஹியர்.
பிகாஸ் ஒரு மாயை தான் இதுனா அதுனா. என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து அவள் இங்கே தான் வந்துட்டு இருக்கா ஆக்னேக்கு. ஃப்ரெண்டோட அம்மா வந்து ஐயோ ஏதாவது பண்ணிடுவாங்க 5 வருஷமா போயிட்டு இருக்கேன் பண்ண மாட்டாங்க போங்க ஆண்டி அப்படின்னு அனுப்பிச்சு. இல்லை நீங்கள் என்ன பாராட்டுறீங்களா இல்லை டேமேஜ் பண்ணுறீங்களா? நிஜமா மனசார பாராட்டுறேன். அவங்க வந்துட்டு நல்ல டாக்டர்மா கரெக்டாக எழுதி கொடுத்தாங்கம்மா அதுதான் என் பொண்ணு போட்டுட்டு இருக்கா, அவங்க எதுவும் மாற்றல, அதெல்லாம் சொல்கிறேன். மூவிங் ஆன் டு த rapid fire. Okay. Before we close, favorite skincare product you can't live without? Sunscreen. Nice. Proud-ஆ நீங்க? Proud. Flawless skin or healthy hair, which one would you prioritize and why? Healthy hair. நான் இதே கேள்வி கேட்டு ஒருத்தங்க ஹெல்த்தி ஹேர்ன்னு சொல்லும்போது ஐ ஜஸ்ட் ஆஸ்ட், ஸ்கின்னு போனால் வராது, முடி போனால் விக்கு வச்சுக்கலாம். கரெக்டு. ஆனால் ஸ்கின் கேர் ஆனால் வந்து ஹேர் கேர் வந்துட்டு அதோட ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு 8 to 9 months. ஸ்கின்னை எப்படியாச்சும் நம்ம மேக்கப் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலாம், ஒரு 2 months ஆஃப் கன்சிஸ்டன்சி. அப்படி அந்த ஈக்குவேஷனில் பார்த்தா ஹெல்த்தி ஹேர் தான். Go to snack or food that you believe contributes to healthy skin. Cucumber. Okay, maybe. Great. Yes. What advice would you give to aspiring actors on maintaining their skin? Go to a dermatologist. Any day, please go to a dermatologist. ஒருத்தவங்க சொன்ன மாதிரி ஜாலிலாம் இல்லை, go to a dermatologist. What's one skincare myth you wish people would stop believing? Whitening products, any day. Anything that says it's going to change your race, it's not true. Hair care secrets or ritual that keep your hair healthy through all the styling and treatments? Don't use heat at all. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஹீட் இல்லாமல் போயிடுறது பெட்டர் எனி டே. Skincare routine 5 minutes or 30 minutes? 5 minutes. If you had a superpower to change the way you look, what will you do? No. You Now like I am to... evolved. That's nice. Makeup free days or full glam? Makeup free days. Great. Yeah. I'm so happy and proud to hear this. எவ்வளோ growth பாத்துறீங்க பாருங்க. How wiser அந்த மாதிரி. And thank you so much for being here today. It was a wonderful podcast. I thoroughly and I thoroughly enjoyed it. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன்.